தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அங்கே வாசிக்கிறோம், மார்க் என்ற புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம் சொல்கிறது, நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல் நான் காண்கின்றேன் என்று சொல்லி மார்க் எழுதுகிறார். மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு வசனமாகிறது. சற்று எண்ணி பார்த்தேன், சிந்தித்து பார்த்தேன், என்னுடைய கண்களுக்கு அது புலம்பவில்லை, என்னுடைய யோசனுக்கு அது புரியவில்லை. அப்படி ஒரு தலைப்பு என்ன போலாம் என்று பார்க்கும்போது, நடக்கும் மரங்கள் என்று சொல்லி இந்த நாளில் நாம் செய்தியை படிக்க இருக்கிறோம். நடக்கும் மரங்களை ஒருவேளை நீங்கள் நான் பார்த்திருக்கிறோமா? அப்படியேப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா என்று சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் செல்லும் வழியிலே பலவிதமான மரங்களை நாம் பார்க்கிறோம். நாம் போகக்கூடிய வழியிலே அல்லது நீங்கள் எந்த இடத்திலே நீங்கள் கடந்து போகிறோ பலவிதமான மரங்களை நாம் பார்க்கிறோம். எப்போதாகிலும் நான் கடந்து போகும்போது அந்த மரங்களுக்கு நாம் காலை வணக்கம் என்று சொல்லி நாம் சொல்லியிருக்கிறோமா? இல்லை. ஆனால் அவைகளை நீங்கள் நானுமாக பார்த்து ஒருவேளை புன்னகையான ஒரு காரியங்களை நாம் செய்திருக்கிறோமா? அப்படி இல்லை. ஒருவேளை அந்த மரத்தை சென்று நீ சுகமாக இருக்கிறாயா என்று சொல்லி நாம் கேட்டிருப்போமா? அப்படி நாம் கேட்டதில்லை. அப்படி செய்தால் நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள். அந்த பெலஸ்தாயி ஊருக்கு வந்த இயேசுவுடன் பார்க்கும்போது ஒரு குடனை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவனை அழைத்து கொண்டு போய் கண்களில் உமிழ்த்து அவன் மேல் கையை வைத்து எதையாலையும் காண்கிறாயா என்று கேட்டார். மிகவும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நீ எதையாச்சும் நீ காண்கிறாயா அப்படி சொல்லி அங்கே கேட்கும்போது அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல நான் காண்கின்றேன் என்று சொல்கிறார். மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான அந்த கேள்விக்கு அவர் சொல்கிறார், நடக்கிற மனுஷனை போல நான் காண்கின்றேன். வேகமாக கடந்து செல்லும் உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் எவ்வளவு சீக்கிரமாக கொண்டிருக்கிறது. ஆனால் அநேகர் நிற்பதற்கு நேரமில்லாமல் இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள், வேலையை கொடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு எவ்வளோ பாஸ்டாக ஓடி 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 உழைக்கிறோம், ஓடி ஓடி அங்கே வேலை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சமைத்த சாப்பாடை கூட எனக்கு சாப்பிட நேரம் இல்லை என்று சொல்லி அவ்வளவுக்காக உழைத்து பணம் என்று சொல்லி பணத்திற்காக உழைக்கிறோம், சாப்பிட நேரமில்லாமல் உழைக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிலர் அநேகர் சந்திக்கிறோம். அநேகரை நீங்கள் நாளும் நாம் கடந்து போகிறோம். கடந்து செல்லும் மனிதர்கள் அநேகர்காரை நாம் கண்டுகொள்வதில்லை. அநேகரை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேரை நாம் கண்டுக்காமல் போயிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஒர்க்கு, நான் பிஸியாக இருக்கிறேன், என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அவர்களை பார்த்து ஒரு புன்சிரிப்பு காட்டினால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல தேவையில்லை, ஒரு ஸ்மைல் பண்ணிங்கன்னா அப்போ தேவனை சந்திக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அந்த இரக்கத்தை நீங்கள் நானும் காட்ட வேண்டும், தேவனுடைய தயவை காட்ட வேண்டும். மொத்தத்தில் நடக்கிற மனிதர்களைப் போல அன்பின் குறைவினால் நீங்கள் நானுமாக மரங்களைப் போல நாம் காண்கிறோம். மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது பேசாது, அப்படியே இருக்கும். நீங்கள் நானும் ஒரு மரம் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கிறோம். இந்த பிஸியான உலகில் வேகமாக போகிறோம், வேகமாக வரோம், ஒரு சுமை பண்ணுறதில்லை, பேசுறதில்லை, மரங்களைப் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் படைத்துக்கிற வேண்டும். ஆனால் மனிதர்களை மனிதர்களாக நீங்கள் நானும் பார்க்கவில்லை. தேவனுக்கு பெரியமார்களே, இதுதான் நம்முடைய நிலைமை என்றால் நம்முடைய வாழ்க்கை இப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை போகும்போது நீங்கள் நானுமாக தன்னுடைய மனக்கண்ணில் பார்வையிலே சரியில்லை என்று ஒரு அர்த்தத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே என்னுடைய மனக்கண் எப்படி இருக்கிறது? நான் சரியான ஒரு வாழ்க்கையை வாழவில்லையே, சரியான கிறிஸ்துவனாக இருக்கவில்லையே, இயேசுடைய இரக்கத்தை காட்டவில்லை என்று சொல்லி நீங்கள் நானும் கிறிஸ்துவானவர் நம் மீது மறுபடியும் என்ன பெறாரு? அவர் நம்முடைய கைகளை வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது அவன் சுஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான் என்று சொல்லி அங்கே வாசித்தோம். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு வெளிச்சம் தெரியுதா? அது கூட இருக்கிறோமா? அல்லது மரங்களை கூட இருக்கிறோமா? நீங்கள் நானும் தெளிவு பெற வேண்டும். இந்த காலை வேளை அனைவரை சந்திக்கும் போது ஒரு சுமையல் காட்டுவோம். ஒருவேளை மற்றவங்களை முடிஞ்சால் ஒரு குட் மார்னிங் சொல்லுவோம். நிச்சயமாகவே அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியேப்பட்ட
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மற்றவங்களுக்கு இயேசுடைய அன்பை சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிஸியான உலகத்தில் வாழும்போது மற்றவங்களுக்கு மத்தியிலே நீங்கள் நானும் சாட்சியாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது தேவன் மேலான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. ஆமென்.